السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. لا حول ولا قوة. حي على الصلاة. لا حول ولا قوة. حي على الفلاح. حي على الفلاح. قوة إلا الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. لا إله إلا الله محمد رسول الله. الله صلى الله عليه هدينا محمدا الوسيلة والفضيلة وبعث مقام محمود الذي وعدته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أكثروا من ذكر هادم اللذات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் எங்கு சென்றாலும் பிறந்த திகதியை கேட்பார்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களுடைய பிறந்த திகதி என்ன என்று கேட்பது இங்குள்ள எல்லா இடங்களிலும் மிக முக்கியமாக எங்களை தேடுவதற்காக. கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, பிறந்த திகதி எவ்வாறு உறுதியிடப்பட்டதோ அதே போன்று மரணிக்கும் திகதியும் அல்லாஹுவால் முடிவெடுக்கப்பட்டு விட்டது. முஸ்லிம்கள் அல்லாஹ் குர்ஆனை படிக்கும் பொழுது, குர்ஆனை ஓதும் பொழுது, ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு நாளும் நான் எப்பொழுது மரணிப்பேனோ என்ற சிந்தனையில்தான் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட உயர்ந்த ஒருவர் இந்த உலகத்துக்கு வர முடியாது, வரவில்லை. அந்த காலத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விரோதிகள் எப்பொழுதாவது இவர் மரணித்தால் இஸ்லாம் அழிந்துவிடும் தானே என்று கனவு கண்டார்கள். அதற்கு அரபியில் சொல்வது ஷமாதத்துல் அஅதா. விரோதிகளுக்கு கஷ்டம் வரும் பொழுது சந்தோஷப்படுவது. இந்த சமயம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து சொன்னான், நபியே, மா கான லிபஷரின் மின் கப்லிகல் குல்த் அஃபஇம் மித்த ஃபஹுமுல் காலிதூன். உலகத்துடைய ஒரு நியதி, அல்லாஹ் சொன்ன நியதி, இந்த உலகத்தில் எந்த மனிதனும் நிரந்தரமாக வாழ முடியாது. எந்த மனிதனும், அது நபியாக இருக்கலாம், வலியாக இருக்கலாம், ரசூலாக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், யாருக்கும் ஹுல்து கிடையாது. அஃபஇம் மித்த ஃபஹுமுல் காலிதூன். நபியே, நீங்க மௌத்தானதுக்கு பிறகு என்ன இவங்கள் எல்லாம் நிரந்தரமாக வாழ போகிறார்களா? நீங்க மௌத்தாயிடுவீங்க, சரி, இவங்க எல்லாம் வாழ போறாங்களா யாராவது உலகத்தில்? கண்ணியமிக்க சகோதரர்களே, அஷ்ரஃபுல் ஹல்க், படைப்புகளின் ஆக சிறந்த படைப்பை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை. ஒரு முஸ்லிம் நான் எப்பொழுது மௌத்தாகுவேனோ தெரியாது என்று நினைத்து வாழ்பவன் தான் முஸ்லிம். மரணம் கண்களுக்கு முன்னால் இருக்க வேண்டும். சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்குவது கிடையாது. எங்களுக்கு சில நேரம் கனவில் காட்டப்படலாம். நாங்கள் சில நேரம் மரணித்தவர்களை கனவில் பார்ப்போம். மரணித்தவர்களை சில நேரம் கனவில் பார்ப்போம். மரணித்தவர்களை கனவில் கண்டால் கொஞ்சம்
தயாரிப்பை அதிகரிக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு ஒரு நாள் வஹி இறங்காது, நீ இவ்வளவு நாளையில் மௌத்தாகுவாய், இத்தனை நாட்களுக்குள் உனது மரணம் வந்துவிடும் என்ற அறிகுறி வஹி இறங்காது. உடம்பில் சில அடையாளங்கள் தோன்றும். அந்த அடையாளங்களை வைத்து ஒரு புத்திசாலி விளங்கிக் கொள்ள வேண்டும், எனது காலம் நெருங்கிவிட்டது, எனது காலம் நெருங்கிவிட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் 5க்கு மேற்பட்ட ஆயத்துகளில் அறிவித்தான், உங்களோட காலம் நெருங்கிவிட்டது நபியே, உங்களோட காலம் நெருங்கிவிட்டது. சகோதரர்களே, அடுத்த ஆண்டு ரமபானில் நாங்கள் மௌத்தாகுவதென்று திட்டமிட்டால் என்ன செய்வோம்? இந்த சிந்தனை தற்பொழுது மனிதர்களிடமிருந்து அகற்றப்பட்ட சிந்தனையாக பார்க்கின்றோம். ஒரு ஆண்டுதான் எங்களுடைய ஆயுள் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் என்ன செய்வோம்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தான், நபியே தயாராக, நீங்க மௌத்தாக போறீங்க, இன்னக மய்யிதும் வ இன்னஹும் மய்யிதூன். நபியே நீங்க மௌத்தாக போறீங்க, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் மௌத் இருக்குது. 2வது வசனம் அல்லாஹ் அறிவித்தான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமஹ். நபியே ஒவ்வொரு நஃப்ஸும் மௌத்தை ருசிக்க வேண்டும். மௌத்துடைய ருசி என்பது என்ன? மரணித்ததற்கு பிறகு அல்ல இந்த ருசி. சகோதரர்களே, மௌத்துடைய ருசி என்பது சக்கராத், ذائقத்துல் மௌத். மௌத்துடைய ருசி என்பது மௌத்துக்கு முன்னால் வரக்கூடிய அந்த வருத்தம். மௌத்துக்கு முன்னால் வருத்தம் இருக்கிறதா? இருக்கிறது வருத்தம், அதற்கு பேர்தான் சக்கராத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் தயாரித்து கடைசி நேரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தண்ணிக்குள் கையை வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லசகராத், லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்துக்கு போதை இருக்கிறது, மௌத்துக்கு வருத்தம் இருக்கிறது, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது. மௌத்தானதற்கு பிறகு அல்ல வலி, மௌத்துக்கு முன்னால் வலி. திடீர் மரணங்கள், உடனே மௌத்தாயிட்டாரே, தற்கொலை செஞ்சிட்டாரே, இல்ல, ராயக்கா இருக்குது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து அல்லாஹ் 4வது வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், மௌத் இருக்குது. 5வது குல்லு மன் அலைஹா ஃபான் ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. பூமியில் இருக்கும் அனைத்துக்கும் அழிவு இருக்கிறது, உலகத்தில் மீதமாக இருப்பவன் அல்லாஹ் மட்டும்தான். இவ்வளவு ஆயத்துகள் அல்லாஹ் சொல்லிட்டு 6வது ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் எங்கிருந்தாலும், நீங்கள் சவுதியில் இருந்தாலும், மதீனாவில் இருந்தாலும், கனடாவில் இருந்தாலும், அல்லது பாதுகாப்பான கோட்டைகளுக்குள் இருந்தாலும் உங்களை மரணம் வந்து சந்திக்கும். 7வது குல் இன்னல் மௌத்தல்லதீ தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியே சொல்லுங்கள், எந்த மரணத்தை விட்டு விரண்டோடுகிறீர்களோ,
சகோதரர்களே, மனிதன் என்ற ரீதியில் மரணத்தை பற்றி பேசுவது கூட எங்களுக்கு வெறுப்பு தான். ஏனென்றால் பிரிய வேண்டுமே, பிள்ளைகளை விட்டு பிரியணும், மனைவி கணவனை விட்டு பிரியணும், நண்பர்களை விட்டு பிரியணும், சொத்துக்களை விட்டு பிரிய வேண்டும். பிரிவு என்ற ஒன்று உள்ளது, அதனால் வெறுப்பு தான், ஆனால் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இவ்வளோ வசனங்கள் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லிட்டு கடைசியாக அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த சூரா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. إذا ركرنا الله حجّ கடைசி ஹஜ்ஜில் இருக்கிறான் அல்லாஹ், நபியே அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வந்தால், அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் முழுதும் கம்ப்ளீட் ஆகல. அந்த காலத்துல சகோதரர்களே இஸ்லாமிய விரோதிகள் இருந்தார்கள். அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டு முழு உலகத்தையும் இஸ்லாமிய உலகமாக ஆக்கிட்டு தான் நான் மௌத்தாகணும், நான் முனாஃபிக்கள் எல்லாம் கொல்லப்பட்டதற்கு பிறகுதான் நான் மௌத்தாகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அப்படியே இருக்குது எல்லாம். ஆனால் அல்லாஹ் தீன பூர்த்தி செஞ்சிட்டான், தீன பூர்த்தி செய்துட்டான். கடைசி அரஃபாவிலே அல்லாஹ் என்ன ஆயத் இறக்கினான்? அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி وَرَضِيتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا. இன்றைய தினம் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன். மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டால் அடுத்தது மரணம் தான். ஆனால் விரோதிகள் இருந்து கொண்டிருந்தாங்க. முசைலமா பனு ஹனீஃபா கோத்திரத்தில் யமாமாவில் நான் நபி என்று வாதாடி கொண்டிருந்தார். முனாஃபிக்குகள் மதீனாவில் ஜோர்டான்ல கிறிஸ்தவர்களுடைய படை முஸ்லிம்கள் அழிக்கிறதுக்கு வருது. யமன்ல முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாரிஸ்ல சஹாபாக்கள், அப்படி அப்படியே இருக்குது எல்லாம். அல்லாஹ் ஆயத் இறக்கிட்டார். என்ன ஆயத் இறக்கிட்டார்? நபியே அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வந்தால் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு நுழைவதை பார்ப்பீர்கள். இப்ப நீங்க தயாராகணும் எதற்கு? மௌத்துக்கு. என்ன செய்யணும்? மௌத்துக்கு ரெடியாக நீங்க ரெண்டு வேலை செய்யணும். முதலாவது தஸ்பீஹ், இரண்டாவது இஸ்திக்ஃபார். எங்களுக்கு எங்கட காலத்துல இது எப்படி விளங்கப்படுத்துது? தஸ்பீ செஞ்சிட்டு இருக்கிறதா? எல்லாம் தொழுக, நோன்பு, ஹஜ் எல்லாம் முடிச்சதற்கு பிறகுள்ள கட்டளை சகோதரர்களே. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையை விட மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோன்பை விடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் எந்த அநியாயம் செய்ய இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹராம் செய்ததில்லை. வாழ்க்கை அப்படியே துப்புரவாக்கி கொண்டே வந்தாங்க. தண்ட பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் மாலுடைய ஒரு ஈச்சம்பழத்தை சாப்பிட்டதற்கு அப்படியே பிடிச்சி வாய்க்குள்ள கையை போட்டு ஈச்சம்பழத்தை வெளியெடுத்தார். சொன்னாங்க, மகன் எங்களுக்கு இது சரி வராது. இவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து வந்தாங்க. ஏன்? மௌத்தாகும், மௌத்தாகும். கண்ணியமிக்க சகோதரர்களே, முன்னுதாரணம் அதுதான் எங்களுக்கு. நாங்க கணக்கெடுக்காம இல்ல எங்களுக்கு எல்லாம் சரி வராது என்ற சிந்தனையில் ஒரு நாளும் வாழ்ந்து விடக்கூடாது. இப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். நபியே தஸ்பீஹ் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூக்கு போனா 63 வயசாயிட்டு,
சுப்ஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக் அல்லாஹும்ம அக்ஃபிர்லி ஓத தொடங்கிட்டாங்க. சுஜூதுல சுப்ஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக் அல்லாஹும்ம அக்ஃபிர்லி தஸ்பீஹ் இஸ்திக்ஃபார் கூடுது, ரெடி ஆகும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அறிவித்து தயாராக்கினார். எங்களுக்கு அறிவிப்பு வராது. எங்களுக்கு அறிவிப்பு வரும் எப்படி? உடம்புடைய மாற்றங்கள் ஏற்படலாம். ஹஸ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை சந்தித்த பொழுது சொன்னார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மலக்குல் மௌத் அவர்களே, என்ற உயிர் எடுக்கிறதுக்கு முன்னால எனக்கு ஏதாவது தகவல் தாங்க, எனக்கு தகவல் தாங்க ஏதாவது. மலக்குல் மௌத் அந்த காலத்துல கண்ணுக்கு முன்னால வாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலேயும் மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால வந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலேயும் படிக்கலாம், முன்னால வருவார் மலக்குல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முன்னால வந்த பொழுது மலக்குல் மௌத் சொல்லிட்டாங்க, சரி அனுப்புறேன் அடையாளம். ஆனா ஒரு செய்தியும் வரல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய உயிரை திடீர்னு எடுக்க வந்துட்டாங்க. மலக்குல் மௌத்தோட பேசினார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அடையாளங்களை அறிகுறிகளை அனுப்புவதாக சொன்னீங்களே, ஒன்றும் வரல. அப்பொழுதுதான் மலக்குல் மௌத் கேட்டார்கள், உங்களுடைய கருப்பாக இருந்த முடிகள் எல்லாம் வெள்ளையாக மாறவில்லையா? முதல் அடையாளம். கருப்பாக இருந்த முடிகள் எல்லாம் வெள்ளையாக மாற இல்லையா? சொன்னாங்க, மாறிச்சு. அது எங்கட முதல் அடையாளம். வாழ்க்கையில சகோதரர்களே தத்துவம் இது. எங்கட முடி நரைக்குதா? மரத்துடைய இலை ஏன் பழுக்குது? ஏன் சகோதரர்களே இலை பழுக்குது? மரத்தில் உழப்போகுது, இலை கீழே உளுந்துச்சா இல்லையா? எல்லா இலையும் விழுந்து விறகுகள் போல மரம் காணுது. கனடாவில் பார்க்கிறோமே, முன்னால பழுக்கும், சிவப்பாகும், பழுக்கும், இப்ப விழப்போகுது. ரெண்டாவது சொன்னாங்க மலக்குல் மௌத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, ஆரோக்கியமாக இருந்த நீங்க நோயாளியாக மாற இல்லையா? 20 வயசுல நோய் இல்லை எங்களுக்கு, 25 வயசுல நோய் இல்லை. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறது கஷ்டம், கொலஸ்ட்ரால், சுகர், ஏதோ ஒரு பேர். நாங்க சகோதரர்களே இப்ப முன்னுக்கு ஆகும். அல்லாஹ் அனுப்புறான். அல்லாஹ் எங்களை மடேனாக்க விரும்பல, அல்லாஹ்க்கு விருப்பம் எங்களை சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போகும். மூன்றாவது கேட்டாங்க மலக்குல் மௌத், நேராக நடந்த நீங்க வளைந்து நடக்க இல்லையா? மூன்றையும் கேட்டுட்டு உயிர் எடுத்துட்டு போயிட்டார். கண்ணியமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் ஆயத் இறக்கினான், எங்களுக்கு ஆயத்து வராது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட புத்திசாலி யாரும் இருக்கவில்லை. என்ன செஞ்சிருப்பாங்க? எதை தயாரிச்சிருப்பாங்க? எங்களுக்கு மவுத் என்றா நாங்க என்ன செய்வோம்? நாங்க சொத்துக்களை அவசரமா பிள்ளைகளுடைய பெயர்ல எழுதுறது, அவசரமா வீடு ஒன்றை வாங்குறது, வாகனம் உண்டு, என்ன செய்யலாமோ அவசரமா செஞ்சு ரெடி ஆயிரும். சென்னம் 50 வருஷத்துல எங்கட எத்தனை பேர் உயிரோடு இருப்போமோ தெரியாது. இன்னொரு 100 வருஷத்துல நாங்க யாரும் இருக்க மாட்டோம். யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம். எங்க எங்களோட கபறுகள் அமைந்திருக்கும், அவ்வளவுதான். சகோதரர்கள் என்ன செய்யலாம்? என்ன செய்கிறது? இப்ப இவ்வளவு காலம் உலகத்துல வாழ்ந்தவங்க எதை செய்து சாதித்தார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய புத்திசாலி, ஹசானாக்கள். நபி அவங்க நீங்க மதீனாவுல போய் காட்டேலுமா, பெரிய ஒரு பங்களா ஒன்றை கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். நாங்க சிந்திக்கிற மாதிரி சிந்திச்சிருந்தா ஒரு கோட்டை ஒன்றை மதீனாவுல கட்டி, என் மகள் ஃபாத்திமா இங்க இருக்கணும், என் பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் இங்க வாழும், எங்களுக்கு அதான சிந்தனை. இப்ப இது சரியான சிந்தனையா? இல்லை. நாங்க என்ன யோசிக்கிறோம்? எப்படியாவது ஒரு வீட்டு எடுத்துருவோம் கனடாவுல, எனக்கு போறோம், என் பிள்ளைகள் வாழணும்,
அது ஹலாலோ ஹராமோ, இது நல்ல சிந்தனை இல்லை சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருந்தால் மதீனாவில் ஒரு கோட்டை கட்டியிருக்கலாம். நீங்க பாருங்க, உலகத்தில் மன்னர்களுடைய கோட்டைகள் இருக்குது. எங்க மன்னர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டை பார்த்திருக்கிறேன். நபி அவர்களுடைய வீடு எனக்கு 9 வயசு, கையை தூக்கினேன், வீட்டுடைய கூரை கைக்குப்பட்டது. அப்ப வீட்டை தயாரிக்கவும் இல்லை. சொத்துகளை சேர்த்து மதீனாவுல தோட்டங்களை வாங்கி வச்சுட்டு மௌத்தாகணுமா இல்லையா புத்திசாலி? அதுவும் செய்யற. என்ன செஞ்சாங்க? புத்திசாலிகள் செய்யற வேறு என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறதுக்கு முன்னால 1,00,000 சொச்சம் விளக்குகளை உருவாக்கினார், மனிதர்களை உருவாக்கினார், நல்ல நண்பர்களை, நல்ல தோழர்களை, சஹாபாக்களை, மனிதர்களை உருவாக்குறது தான் கஷ்டம். இதென்றைக்கு செய்ய சமூகம் தவறிவிட்டது. முன் சஃபுக்கு யார்? கண்ணியமிக்க சகோதரர்களே, அதனாலதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற தினம் திங்கட்கிழமை மௌத்தாயிட்டாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 பேரில் மிக முக்கியமாக உருவாக்கிய ஒருவர் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இவரை உருவாக்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான தினத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால இல்ல, அவர் சன்ஹ் இடத்துக்கு போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்களா, நபி அவர்களை அப்படியே வெச்சி புடவையால மூடிட்டார். பக்கத்துல 3 பெண்கள் இருந்தாங்க முக்கியம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 3 பேரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு செய்தி அனுப்புறாங்க, கணவர் மௌத்தாயிட்டார் வாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு செய்தி அனுப்புறாங்க, கணவர் மௌத்தாயிட்டார் வாங்க வாப்பாக்கு உமர் ரலியல்லாஹு. ஃபாத்திமா ரலியல்லாஹு செய்தி அனுப்புறாங்க, தந்த கணவர் அல் ரலியல்லாஹு, வாப்பா மௌத்தாயிட்டார் வாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப மையத் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போனாங்களா இல்லையா? இந்த நேரம் இந்த 2 பேரும் 2 கொள்கையில மாறுறாங்க. உமர் ரலியல்லாஹு நேரத்தோட வந்துட்டாங்க. அவர் மதீனால தான் இருந்தார். மையத்தை பார்த்த உடனே சொல்லிட்டார், எவனும் சொல்லக்கூடாது ரசூலுல்லாஹ் மௌத்தான்னு. மாமாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவங்க மௌத்தாகல. ஆனா மையத்தை போத்தி வச்சிருக்கு, புடவையால மூடி வச்சிருக்கு. உமர் ரலியல்லாஹு கொள்கை என்னண்டா கடினமானவர். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, முனாஃபிக்குகள் அழியிற வரைக்கும் அல்லாஹ் நபி அவங்களை மௌத்தாக்க மாட்டார். மதீனால முனாஃபிக் இருந்தார். தூக்கிட்டாங்க வாளை. எவனாவது ரசூலுல்லாஹ் மௌத்துன்னு சொன்னா வெட்டுவேன் கழுத்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி தூர் சீனா மலைக்கு போனாங்களோ அது போல் ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்க, வருவாங்க. மையத்து இருக்குது, இங்க மூடி வச்சிருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தார். வந்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்ப பார்த்துட்டு நபியுடைய நெத்திய முத்தமிட்டார். முத்தமிட்டு 3 வார்த்தை சொன்னாங்க, வா நபியா, வா ஹலீலா, வா சஃபியா. அதனாலதான் ஜனாசாவை முத்தமிடலாம் என்ற சட்டம் அதிலிருந்து தான் வருது. முத்தமிட்டு நெத்திய முத்தமிட்டு 3 வார்த்தை சொன்னாங்க, நபியே, நண்பரே, நேசரே அப்படின்ட்டு உடனே சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. தித்த ஹய்யன் வ மையிதா. அடுத்து சொன்ன வார்த்தை அவங்க, தித்த ஹய்யன் வ மையிதா. யா ரசூலல்லாஹ், வாழும் பொழுதும் நீங்கள் மனமானவர்கள், மரணித்ததற்கு பிறகு நீங்கள் மனமானவர்கள் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பிலிருந்து கஸ்தூரி வாட வரும். முத்தமிட்டு சொல்லிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. வெளியே வாராங்க அழுதுட்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதே கோஷத்தில் இருக்கிறாங்க, இல்ல மௌத்தாக இல்ல. கூப்பிட்டாங்க, உமர் ஜவான், இர்பா அலா நஃப்ஸிக், கொஞ்சம் நடுநிலைமையை கையாளுங்க உமர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு பேசினா வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா நபி அவங்க உருவாக்கின முதல் மனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. இப்ப என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள் அழுதுட்டு இருக்கிறாங்க. பொறுப்பெடுக்கணும், இப்ப சமூகத்துடைய பொறுப்பை கையில் எடுக்கணும். மிம்பருக்கு ஏறினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் வரைக்கும் நபிதான் மிம்பர்ல ஏறினது. யாரை மிம்பர்ல ஏற உடல் 10 வருஷம் தனிய குத்துபா ஓதினது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 வருஷம் தொழுவித்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சமூகத்துக்கு ஆற்றிய சேவைகள்ல இன்னைக்கு சொல்றாங்க நாங்க தொழுக கஷ்டம், குத்துபாவது கஷ்டம் இல்ல. 53 வயசுல தொடங்கின குத்துபா 63 வயது வரை குத்துபா ஓதினது யார்? 53 வயசுல தொழுவிக்க தொடங்கினாங்க, 63 வயசு வரையும் தொழுவித்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பதான் முதலா மிம்பர்ல ஏற போறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. உருவாக்கிட்டாங்களே நபி அவங்க. இல்லாட்டி அன்றைக்கு இந்த சமூகம் விழுந்திருக்கு. அன்றைக்கு இந்த சமூகம் விழுந்திருக்கும் சகோதரர்கள். இன்றைக்கு எப்படி சமூகம் விழுந்திருக்குதோ உங்களுக்கு விளங்காது. சமூகம் விழுந்திருக்குதா இல்லையா? சமூகம் விழுந்திருக்குதா இல்லையா? சமூகம் அனாதையா இல்லையா? அனாதை இந்த சமூகம். இந்த சமூகம் விழுந்துட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பினாங்க, மிம்பர்ல நின்றாங்க. சொன்னாங்க உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க கடவுளாக வணங்கி இருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்க. நீங்க அல்லாஹ்வை வணங்கி இருந்தால் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் மௌத் ஆக மாட்டான். எப்படி வார்த்தை? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, கீழ இருந்து எங்களுக்கெல்லாம் ஈமான் அப்படியே கூடிட்டு இழந்ததை அடைஞ்சிட்டோம். இப்ப அந்த வார்த்தை தான் முக்கியம். இப்ப சொன்னாங்க ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல். ஆயத்தோதுறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் தானே. அல்லாஹ் நபி அவர்களுக்கு நேரத்தோட அறிவிச்சிட்டா நீங்க மௌத்தாகுவீங்க நபியே. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்பதான் அந்த ஆயத் இறங்கினது போல இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த ஆயத்தெல்லாம் பாடமாக்கி வச்சிருந்தாங்க. சமூகத்துக்கு பிரச்சனை வரும் பொழுது அதை ஓதி காட்டி சமூகத்தை. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. ஆனால் இஸ்லாம் மௌத்தானதா? இஸ்லாம் மௌத்தாகாம இருக்கணும் என்றா சகோதரர்களே, நாடகங்கள் நடிப்புகள் அல்ல இஸ்லாத்தை வளர்க்கிறது. நாடகத்தால் இஸ்லாத்தை வளர்க்க முடியாது சகோதரர்களே. உலகத்திலே நடிப்புகளால் இஸ்லாத்தை வளர்க்க முடியாது. பணத்தால் இஸ்லாத்தை வளர்க்க முடியாது. பாடி பில்டர்ஸால் இஸ்லாத்தை வளர்க்க முடியாது. அரசியல்வாதிகளால் இஸ்லாத்தை வளர்க்க முடியாது. ஆயுதங்களால் இஸ்லாத்தை வளர்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 பேரை உருவாக்கினார்கள். அவர்கள் தான் இஸ்லாத்தை வளர்த்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி நின்றார். சாதாரண தைரியம் அல்ல சகோதரர்களே. உலகத்தை ஆட்டி படைத்தார்கள். நினைச்சாங்க. அபுல் ஹசன் அலி அன்-நதுவி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதோட ஒரு கூட்டம் சொல்லிட்டாங்க ஜகாத் தர மாட்டோம். இன்னொரு கூட்டம் மதம் மாறிட்டாங்க. தலைவர் போயிட்டார், இனி எனக்கு இஸ்லாம் சொல்றாங்க. 50,000 பேர் முர்த்தத்தானாங்களாம். முசைலமா நபி என்று வாதம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. அவன் கொஞ்சம் பேரை வழிகெடுத்துட்டு இருக்கிறான். முசைலமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் இத்தால இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சாஃப்ட் அண்ட் எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு சாஃப்ட் அண்டா முஸல்லான்னு தொழுவிக்கு அழுதுருவார். ஆனா அல்லாஹ் கொடுக்கிறான் தைரியத்தை. எழும்பி சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஜகாத் கொடுக்கும் பொழுது கௌரோட கொடுப்பீங்களே, ஆடு மாடு ஒட்டத்துக்கு, அந்த கௌர தராட்டி யுத்தம் செய்வேன். இவ்வளவு பெரிய தைரியசாலி உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, இது என்னடா இது, இதுக்கெல்லாம் ஜகாத்துக்கு யுத்தம் செய்ய போறேன்னு சொல்றாரு. கூப்பிட்டு
உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் இப்படி சொன்னாங்க, நீ வாயப்பத்து, நீ வாயப்பத்து. அல்லாஹ் தொழுகை குர்ஆன்ல தொழுகை ஜகாத்தை பிரிக்கல, அல்லாஹ் நான் போராடுவேன். இதுக்கிடையில கேள்விப்படுறாங்க ரோம்ல கிறிஸ்தவ படை வருது, முஸ்லிம்களை மதீனாவை அழிக்கிறது. உசாமா ரலியல்லாஹு படையை தயாரித்தாங்க, போங்க ரோமுக்கு. இவங்களுக்கு போக விருப்பம் இல்லை. ஏன்? ரசூலுல்லாஹ்ட மரணம், ரசூலுல்லாஹ்ட மனைவிமார் இத்தால ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்பதான் லவ் ஜர்ரத்தில் கிலாம் பி அர்ஜுலி அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மதீனாவுல யாரும் இல்லாம மதீனாவுல ரசூலுல்லாஹ்ட மனைவிமார்களை நாய்கள் வந்து இழுத்துட்டு போனாலும் பரவாயில்லை, நான் விட மாட்டேன், போ. மூணாவது முசைலமாவை பார்க்கும், நபி என்று வாதாடிட்டான், வழிகெடுத்துட்டான் முஸ்லீம்களை. இதுக்கு ஒரு படை காலித் பின் வலீத், போங்க நீங்க அங்கிட்டு. அவங்களுடைய சின்னம் இருந்தது. இவங்க எங்கட ஒரு சின்னம் வச்சிருப்பாங்களே, கொடி வச்சிருப்போம். என்ன சின்னம் தெரியுமா? அயங்குசுத்தீன் வ அன ஹை. நான் உயிரோடு இருக்கும் பொழுதோ இஸ்லாத்துல குறைவு ஏற்படுமா? இதான் வார்த்தை. அடிக்கடி சொல்லுவாங்க அயங்குசுத்தீன் வ அன ஹை. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய முதல் சொத்து அவர்கள் தான். அப்படியே மாத்தி எடுத்தாங்க. இன்றைக்கு சந்தோஷப்படுறோம் நாங்க முஸ்லிம் நாடுகள் என்று. இன்றைக்கு சந்தோஷப்படுறோம், எங்களுக்குள்ள சண்டை பிடிக்காங்க இல்லையா முஸ்லிம் நாடுகள். இதெல்லாம் உருவாக்கி கொடுத்தது யார்? இந்த துபாய் யுஏ உருவாக்கினது யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. இந்த குவைத் இஸ்லாத்துக்கு வந்த யார கையில? அபூபக்கர் சித்திக். இன்றைக்கு யுஏயுடைய பிரசிடன்ட் சொல்றோம், இன்றைக்கு துபாய் இவர்றது, ஷாஜா வர்ற, ரசூல் கைமா இவர்ற, எவண்டையும் இல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. இங்க வரலாறு பரட்டி பாரு. இன்றைக்கு ஜோர்டான் இவர்ற, ஹாஷிமீத, லெபனான் ஹிஸ்புல்லா இல்ல. உருவாக்கினது யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. வரலாறு தெரியாத மடையர்கள் அல்ல முஸ்லீம்கள் நாங்க. எங்கள்கிட்ட இருந்து பறிச்சு எடுத்ததாக இருக்கலாம் எங்களது சகோதரர்களே. இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்தாங்க, காலித் பின் வலீதை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த காலித் பின் வலீத் தொடங்கினாங்க மதீனாலிருந்து பயணத்தை. போய் நின்றாங்க எங்க தெரியுமா? ஆசர்பைஜான்ல போய் நின்றாங்க. ஆசர்பைஜான் நடுங்கிச்சு உலகமே. காலித் பின் வலீத் வாராரா, இடையில கூப்பிட்டு எடுத்தாங்க, காலித் இங்க வாங்க, அது போதும், இங்கால வாங்க, இங்கால போங்க, இங்கால ஜோர்டான்ல இருந்து பலஸ்தீன் வரைக்கும் அனுப்பினாங்க, போங்க இங்கால. காலித் பின் வலீத் என்றாலே நடுங்கிறது. ஏன்? சைஃபுல்லாஹ். காலித் பின் வலீத் ஜிம் பொடியும் அல்ல. காலித் பின் வலீத் இடத்துல காசும் இல்ல, பெரிய பெரிய சொல்ற ஒன்றும் இல்ல, ஆனா ஈமான். கண்ணியமிக்க சகோதரர்களே, தவறிட்டோம் நாங்க. முஸ்லிம் சமூகத்துக்கும் சிந்தனை வேற. எங்கட சிந்தனை எல்லாம் தோக்கும் ஒரு நாளைக்கு. அதான் அதிகமானவங்க கேட்பாங்க, இந்த யுத்தம் நடக்குது, யாரும் வெல்லுவா? ஒத்தனும் வெல்ல மாட்டான். நாங்க விலகி கொள்ளணும், முஸ்லீம்கள் விலகி கொள்ளணும். வெல்றது முஸ்லீம்கள், நாங்க தான் வெல்லுவோம். எப்ப வெல்லுவோம்? எதிர்காலம் இருக்கு. அல் முஸ்தக்பல் இஸ்லாம். யாரெல்லாம் இஸ்லாத்துடைய சின்ன விரோதி, பெரிய விரோதி எல்லாம் அழிவான் இன்ஷா அல்லாஹ். சின்ன விரோதியையும் நாங்க நினைப்போம் அவங்க எங்கட ஆக்கள், அது சின்ன விரோதி. பெரிய விரோதி எங்கட ஆக்கள் நினைக்கிறது இல்லை. நாங்க எவ்வாறு முந்தைய காலத்தில் முன்னோக்கி எடுத்தாங்களோ சொல்றாங்க. காலித் பின் வலீதுடைய சாதனை 18 நாள்ல 1000 கிலோமீட்டரை வெற்றி ஆக்கினாங்க. உலகத்தில் இந்த சாதனை யாரும் வைக்கல. 18 நாள்ல சகோதரர்களே 1000 கிலோமீட்டர் உருவாக்கினாங்க. எல்லாத்தையும் செஞ்செடுத்தாங்க. வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா யூரோப்ல 19 நாடுகள், ஐரோப்பால 19 நாடுகள், கிட்டத்தட்ட 490 ஆண்டுகளாக முஸ்லிம்கள் தான் இருந்தது. பல்கேரியா, யூனான், கொசோவா, பொஸ்னியா, 19 நாடுகள் கிட்டத்தட்ட. ஸ்பெயின். நீங்க இன்றைக்கு ஒரு ஊட்ட பத்தி யோசிக்கிறோம், முஸ்லிம்கள் ஆள்றதாக இருந்தா
முஸ்லீம்கள்ட்ட என்ன இருந்திருக்கும் சகோதரர்களே? அந்த ஈமான். அதனால் சகோதரர்களே, எங்கட மவுத் நிச்சயிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரிச்சுட்டு மவுத்தாயிட்டாங்க. இப்ப நாங்க என்ன செய்ய இருக்கிறோம்? இதைத்தான் நாங்க எங்கள்கிட்ட கேட்கணும். நாங்க மவுத்துக்கு தயாராக இருந்தா என்ன டேட், எந்த நாள், ஒரு குறிப்பிட்ட நாள்ல நான் மவுத்தாகுவேன், அதற்கு முன்னால் நான் சாதிக்க வேண்டியது என்ன? சொத்துகள் அல்ல, சொத்து இருக்கலாம், பிள்ளைகள் அல்ல. சகோதரர்களே, மார்க்கத்தில் உறுதி அடைந்து மார்க்கமுடைய சிலரை நான் வாழ்க்கையில உருவாக்கும். அதனாலதான் மதரசாக்களை உருவாக்குவாங்க, பள்ளியில உருவாக்குவாங்க, உயர்ந்தவர்களை உருவாக்கிட்டு அவங்க மவுத்தாகுவாங்க. ஒரு இமாம்கிட்ட கேட்கப்பட்டது, நாளைக்கு உங்களுக்கு மவுத் வரும்னா நீ என்ன செய்வீங்க? உடனே அவர் சொன்னார், கொஞ்சம் பேரை கூப்பிட்டு குர்ஆன ஓதி கொடுப்பேன். என்ற அது அழியாத சொத்து அவைகள். குர்ஆன் மதரசா ஓதப்பள்ளின்னு பேரை வச்சுட்டோமே, ஓதப்பள்ளி அல்ல, அது ஓதப்பள்ளி அல்ல, குர்ஆன் மதரசா. அதுதான் எதிர்கால ஈமான்தாரிகளை உருவாக்கும் முதல் அத்திவாரம் சகோதரர்களே. ஆகவே மௌத்த நினைத்து, இவ்வளவு ஆயத்துகள் எங்களுக்கு முன்னால் இருக்குது, எங்கட தலைவரே மௌத்தாயிட்டார், அதற்கு பிறகு எங்களுக்கு என்ன வாழ்க்கை? நாங்களும் சகோதரர்கள் ஒரு நாள் மரணிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் தயாரிப்பு செய்து நல்லவர்களாக மரணிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான மரணத்துக்கு தயாரானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், சக்கராத்துடைய வேதனைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்கியது போன்று எங்களாலும் ஒரு சமூகத்தை உருவாக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உலகத்தில் எந்தெந்த திசைகள் இருக்கிறோமோ அந்தந்த இடங்களில் இஸ்லாத்தை உயிர்ப்பிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. இஸ்லாத்துடைய கடமைகளை உருவாக்கும் பாக்கியங்களை தருவாயாக. உன்னை சந்திக்கும் நாளை பெருநாளாக ஆக்கி தருவாயாக. உன்னை சந்திக்கும் நாளை சிறப்பான நாளாக ஆக்கி தருவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: لا إله إلا الله إن للموت لسكرات. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الله ربي دنيا والآخرة. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي
يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.